ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சால். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது தமிழ்நாட்டில் இன்ஜினியரிங்கான அட்மிஷன் ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஸோ தமிழ்நாடு பொறியியல் சேர்க்கைக்கு யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், இதுக்கு தேவையான எலிஜிபிலிட்டி என்ன, இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஃபஸ்ட்டு இந்த வெப்சைட் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்றேன். tneaonline.org இதான் பார்த்தா அஃபீஷியல் வெப்சைட். ஓகே, இந்த வருஷம் தமிழ்நாடு இன்ஜினியரிங்கான அட்மிஷன் முன்கூட்டியே ஓப்பன் பண்ணிட்டாங்க. இதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ரிசல்ட் அன்னைக்கோ அதுக்கு மறுநாளோ ரிலீஸ் பண்ணாங்க. பட் இப்போ ரிசல்ட்டுக்கு முன்னாடியே உங்களுக்கான அந்த ஒரு அட்மிஷனுக்கான ப்ராசஸ் ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஸோ 12th நீங்கள் இப்போ தான் பாஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்றவங்க தாராளமாக அப்ளை பண்ணிக்கோங்க. 12th ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணுறவங்களும் அப்ளை பண்ணலாங்க. அஃபீஷியல் வெப்சைட் லிங்க் இதுதான். ஸோ இதில் நம்ம ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணுறதை பற்றி கடைசியாக பார்க்குறதுக்கு முன்னாடி என்னமான கைட்லைன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க அதை பற்றி உங்களுக்கு பார்த்துடலாங்க. இதில் குயிக் லிங்க்ஸ் போனீங்க அப்படின்னாவே எல்லா இன்ஃபர்மேஷனுமே லிங்க் கொடுத்துருக்காங்க. அதனால் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ முதல்ல இந்த அட்மிஷனுக்கான ஒரு டேட் பற்றி பார்த்துடலாங்க. டேட் இம்பார்ட்டன்ட். எப்போ நீங்கள் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னா 3/5/2026 முதல் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாங்க. நோட்டிஃபிகேஷன், ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன், அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுறது, டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுறது எல்லாமே 3/5/2026 ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். கடைசி தேதி அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி 2/6/2026ங்க. அதேமாரி டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுறதுக்கான கடைசி தேதி 6/6/2026. அதுக்குள்ளே டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் கம்ப்ளீட்டாக அப்லோட் பண்ணியாகணும். நெக்ஸ்ட்டு அசைனிங் ரேண்டம் நம்பர், அதாவது நீங்கள் அப்ளிகேஷன்லாம் முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு ரேண்டம் நம்பர் ரிலீஸ் பண்ணுவாங்க. அந்த ரேண்டம் நம்பர் இருந்தால் மட்டும்தான் கவுன்சிலிங் அட்டன் பண்ண முடியும். 5/6/2026 அன்னைக்கு உங்களுக்கான ரேண்டம் நம்பரை பப்ளிஷ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ஆன்லைன். நீங்கள் அப்லோட் பண்ண எல்லா டாக்குமெண்ட்ஸுமே ஆன்லைன் மூலமாக அவங்கள வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. டிஎஃப்சி சென்டர்லேருந்து 8/6/2026 20/6/2026 ஆன்லைன் மூலமாக டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. நீங்கள் ஏதாச்சும் டாக்குமெண்ட்ஸ் மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்க, தப்பாக அப்லோட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ரிட்டர்ன் அனுப்பி அந்த டாக்குமெண்ட்ஸை மட்டும் திரும்ப அப்லோட் பண்ண சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் ஆன்லைன் மூலமாக அப்லோட் பண்ணுற மாரி இருக்கும். நெக்ஸ்ட்டு ரேங்க் லிஸ்ட் 29/6/2026 அன்னைக்கு உங்களுக்கான ரேங்க் லிஸ்ட்டை பப்ளிஷ் பண்ணுறாங்க. அந்த ரேங்க் லிஸ்ட்டில் நீங்கள் எவ்வளோ கட் ஆஃபில் இருக்கீங்க, உங்கள் கம்யூனிட்டிக்கு எத்தனாவது ரேங்க்கில் இருக்கீங்க, அது எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கலாங்க. 30/6/2026 4/7/2026 வரைக்கும் அந்த ரேங்க் லிஸ்ட்டில் ஏதாச்சும் உங்களுக்கு குறைகள் இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் குறைகளாக கம்ப்ளைண்ட் பண்ணலாம். அதுக்கான தேதி இதை உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு கவுன்சிலிங்கான தேதி மட்டும் பின்னர் அறிவிக்கப்படும் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா 7.5 ரிசர்வேஷன்ஸ் இருக்க பாருங்க, அவங்களுக்கான கவுன்சிலிங் நடக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரல் ஸ்பெஷல் ரிசர்வேஷனுக்கான கவுன்சிலிங் நடக்கும். அதுக்கப்புறம் ஜென்ரல் கவுன்சிலிங், அகாடமிக், அப்புறம் கவர்மெண்ட் ஸ்கூல் 7.5 நடக்கும், ஒகேஷன் நடக்கும், அப்புறம் சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங், அப்புறம் SCI to SC கவுன்சிலிங், அப்புறம் கவுன்சிலிங் முடியுங்க. இது எல்லாமே உங்களுக்கு ஆன்லைன் மூலமாக தான் கவுன்சிலிங் நடக்க போது. டென்டேட்டிவாக இந்த ஒரு தேதிப்படி நடக்குங்க. கவுன்சிலிங்கான தேதி மட்டும் உங்களுக்கு பின்னர் அனௌன்ஸ் பண்ணுவோம் அப்படின்ற மாரி உங்களுக்கு தெரிவிச்சிருக்காங்க. ஓகே, அதுக்கப்புறம் இன்ஃபர்மேஷன் ப்ரோச்சர் அப்படி கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த அட்மிஷன் பற்றி ஃபுல்லாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாங்க. ஃபுல்லாகவே எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த TNEA அட்மிஷனுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு அதாவது சீட் இன் கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜில் நீங்கள் சீட்டு கிடைக்கும். அதேமாரி எய்டட் அண்டு செல்ஃப் சப்போர்ட்டிங் கோர்சஸ் இருக்க பாருங்கள், அது கிடைக்கும். அதேமாரி பார்த்தா ஒரு சில ப்ரைவேட் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க, நோட் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் இன்ஜினியரிங் கவர்மெண்ட்டில் படிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த TNEAக்கான அட்மிஷன்ஸை நீங்கள் போட்டி ஆகணுங்க. என்னமான ப்ரோக்ராம் இருக்குது அப்படின்னா BE BTech 4 வருஷத்துக்கான கோர்ஸ் இருக்குது, BE சாண்ட்விச்சில் 5 வருஷத்துக்கான கோர்ஸ் இருக்குது, MTech கம்ப்யூட்டர் சயின்ஸ் மற்றும் இன்ஜினியரிங் இன்டர்நெட் கோர்ஸ் 5 இயருக்கான கோர்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ நீங்கள் தமிழ்நாட்டில் படிச்சிருக்கீங்க, அதாவது 8th to 12th வரைக்கும் தமிழ்நாட்டில் படிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம். அதுக்கு நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் தேவையில்லை அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ தமிழ்நாடு நேட்டிவ் கேடட் ஹூ ஹவ் பாஸ்டு த எக்ஸாமினேஷன் அவுட் சைட் தமிழ்நாடு, நீங்கள் பார்த்தா தமிழகத்தை சேர்ந்தவங்க, பட் நீங்கள் 8th to 12th தமிழ்நாட்டை தவிர்த்து வேறு ஸ்டேட்டில் படிச்சிருக்கீங்க அப்படின்னு நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் ப்ரொவைட் பண்ணோம் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தெரிவிச்சிருக்காங்க. அடுத்த கட்டமாக உங்களுக்கு ஓவர்சீஸ் சிட்டிசன்ஸ் ஆஃப் இந்தியா அவங்களுக்கு என்னமான க்ரைட்டீரியா அதை பற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் ரிசர்வேஷன் பற்றிலாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். அதெல்லாமே எவ்வளோ ரிசர்வேஷன், என்னமான கோடு எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க.
அதுக்கப்புறம் மெரின் இன்ஜினியரிங் இருக்குது பாருங்கள், அதுக்கு மட்டும் ஒரு சில க்ரைட்டீரியா வச்சுருக்காங்க. மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் 25 வயசுக்குள்ளே இருக்கணும், மினிமம் ஹைட் 157 இருக்கணும், மினிமம் வெயிட் 48 இருக்கணும். அது வந்து மெரின் இன்ஜினியரிங்க்கு மட்டும் அந்த ஒரு க்ரைட்டீரியா வச்சுருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அலோகேஷன் ஆஃப் சீட், உங்களுக்கு எப்படி அந்த சீட் அலாட் பண்ணுறாங்க அப்படின்றத பற்றி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மற்ற இன்ஃபர்மேஷன்ஸ், உங்களுக்கு அந்த ஸ்பெஷல் ரிசர்வேஷனுக்கு எத்தனை சீட் ஒதுக்குறாங்க ஒவ்வொரு யூனிவர்சிட்டிலையும் அதிலையுமே வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு கோர்ஸ் பற்றி சொல்லியிருக்காங்க பாருங்கள், என்னமான டிகிரி ப்ரோக்ராம்லாம் இருக்குது பிஇ பிடெக்கில், அதை பற்றி அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ எக்கச்சக்கமான கோர்ஸ் இருக்குங்க. பிஇயில் மைனிங் இன்ஜினியரிங், மெரின் இன்ஜினியரிங் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் டிஃப்ரெண்ட் டேபிள் பர்சனுக்கான இந்த கோர்ஸ்லாம் வந்து அறிவிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ரிசர்வேஷன் கேட்டகரி எல்லாத்தையுமே உங்களுக்கு தெளிவாக கொடுத்துருக்காங்க. இந்த இன்ஃபர்மேஷன் ப்ரோச்சரில் போனாவே எல்லா இன்ஃபர்மேஷனுமே டீட்டெயில்ஸாக நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் டியூஷன் ஃபீஸ், யார் யாருக்கெல்லாம் அந்த 7.5 ரிசர்வேஷன் கீழே வருவீங்க, நீங்கள் 6 to 12 வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தவங்க, கார்பரேஷன் ஸ்கூல், முனிசிபால் ஸ்கூல்லாம் படிச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு டியூஷன் ஃபீஸ் வந்து கன்செக்ஷன் இருக்குது. அதேமாரி ஃபஸ்ட் கிராஜுவேட் வச்சுருக்கீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு டியூஷன் ஃபீஸ் வந்து கம்மி பண்ணுவோம் அப்படின்ற மாரி வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப்லாம் இருக்குது அப்படின்ற மாரி கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்ளை பண்ணுறதுக்கான ஃபீஸ், இப்போ நீங்கள் இந்த இன்ஜினியரிங்க்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா ஓசி, பிசி முஸ்லீம், எம்பிசி, டிஎன்சி 500 ரூபாய் பே பண்ணுற மாரி இருக்கும். எஸ்சி, எஸ்சி வந்து பார்த்தா 250 ரூபா நீங்கள் பேமெண்ட் வந்து பண்ணுற மாரி இருக்குங்க. இதெல்லாமே நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கவுன்சிலிங் ப்ராசஸ் எல்லாமே உங்களுக்கு அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இதில் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ என்னமான ஸ்போர்ட்ஸ்லாம் இருக்குது, என்னமான மார்க் இருக்குது, அதெல்லாமே கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு என்னெல்லாம் உங்களுக்கு தேவை. இப்போ நீங்கள் டிஎன்ஏ அட்மிஷன் அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா ஸோ ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு உங்கள் நேம், மெயில் ஐடி, மொபைல் நம்பர் வந்து இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் ஜாதி சர்டிஃபிகேட் கண்டிப்பாக தேவைப்படுங்க, ஜாதி சர்டிஃபிகேட் வாங்கி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் கேட்டகரி, நீங்கள் வந்து முன்னாள் இராணுவ வீரராக இருக்கீங்க, அவங்களுடைய மகன் மகளாக இருக்கீங்க அப்படின்னா அதுக்கான டாக்குமெண்ட்டும், மாற்றுத்திறனாளி அப்படின்னா அதுக்கான டாக்குமெண்ட், ஸ்போர்ட்ஸ் பர்சன் அப்படின்னா அதுக்கான டாக்குமெண்ட்டை வாங்கி வச்சுக்கோங்க. இதை தவிர்த்து போனஃபிட் சர்டிஃபிகேட் வந்து கேட்டிருக்காங்க. நீங்கள் வந்து அரசு பள்ளியில் படித்த மாணவர் அப்படின்றதுக்கான அந்த போனஃபிட் சர்டிஃபிகேட் நீங்கள் வாங்குற மாதிரி இருக்குங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எம்இஸ் நம்பர் தேவைப்படும், ஆதார் நம்பர் தேவைப்படும், குடும்ப ஆண்டு வருமானத்துக்கான வருமான சர்டிஃபிகேட் வந்து தேவைப்படுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் 6லேருந்து 12 வரைக்கும் எந்தெந்த ஸ்கூலில் படிச்சிங்க அப்படின்றதுக்கான டீட்டெயில் தேவைப்படும். 10th மார்க் ஷீட் கேட்பாங்க, 12th மார்க் ஷீட் கேட்பாங்க. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு தேவைப்படுங்க. மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் அக்கௌண்ட்டை மட்டும் க்ரியேட் பண்ணிக்கலாம், டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுறது 12th ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் தான் அப்லோட் பண்ண முடியும். அதனால் அதுக்கேற்ற மாதிரி இப்போதைக்கு அக்கௌண்ட் மட்டும் க்ரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்ஸ்ட்ரக்ஷன், அப்ளை பண்ணுறதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ முதல்ல விண்ணப்பம் பதிவு செய்தல் மற்றும் அசல் சர்டிஃபிகேட் பதிவு செய்தல், அதுக்கப்புறம் ரேண்டம் நம்பர் வந்து மேலேயே நம்ம வந்து ஆல்ரெடி வந்து பார்த்தாச்சுங்க எப்படி வந்து அதுக்கான இது போகுதுன்ற மாரி. முதல்ல விண்ணப்ப படிவம் உங்களுக்கான அக்கௌண்ட்டை வந்து க்ரியேட் பண்ணுற மாரி இருக்கும். ஸோ இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு இதிலே கொடுத்துருக்காங்க பாருங்கள், எக்கச்சக்கமான இன்ஃபர்மேஷன் நிறையா வந்து கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு ஸ்டெப்பாக நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுற மாரி இருக்கும். முதல்ல அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ண பாருங்கள். ஸோ உங்கள் நேம், மொபைல் நம்பர், மெயில் ஐடி கொடுத்துட்டு டேட் ஆஃப் பர்த் என்ட்ரு பண்ணிட்டு 11th பாஸராக என்ன முடிச்சிங்க பாஸ்வேர்ட்லாம் கொடுத்து சேவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு முதல்ல அக்கௌண்ட் வந்து பார்த்தா க்ரியேட் ஆகிடுங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக லாகின் பண்ணுற மாரி இருக்கும். ஸோ உங்களோட மெயில் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்து லாகின் பண்ணதுக்கப்புறம் ஸோ இதுக்கப்புறம் ஒவ்வொரு இன்ஃபர்மேஷன், முதல்ல பர்சனல் இன்ஃபர்மேஷன்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ பர்சனல் இன்ஃபர்மேஷன் நீங்கள் இந்தியனா அல்லது வந்து பார்த்தா நேட்டிவிட்டி என்ன, ஜாதி சர்டிஃபிகேட், உங்களுடைய அட்ரஸ் எல்லாமே ஃபில் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிறப்பு ஸ்பெஷல் கேட்டகரிக்கான பேஜ் ஓப்பன் ஆகும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் பர்சனாக இருக்கீங்க, எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருக்கீங்க, டிஃப்ரெண்ட் லெவல் பர்சன்னா அதுக்கான இன்ஃபர்மேஷனை ஃபில் பண்ணலாம், எல்லாம் ஸ்கிப் பண்ணிக்கலாங்க. மூணாவது பக்கம் என்ன அப்படின்னா ஸ்காலர்ஷிப்கான இன்ஃபர்மேஷன், உங்கள் பேரண்ட்ஸுடைய தொழில், பெற்றோர் என்ன ஒர்க் பண்ணுறாங்க, நெக்ஸ்ட் உங்கள் குடும்ப ஆண்டு வருமானம் என்ன, நீங்கள் முதல் தலைமுறை பட்டதாரியா அப்படின்னு கேட்டிருக்காங்க. உங்கள் குடும்பத்தில் நீங்கள் தான் ஃபஸ்ட் கிராஜுவேட் அப்படின்னா எஸ் கொடுத்துக்கோங்க, இல்லை நோ சைட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் எஸ்சிஏ எஸ்டிஆர் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் கிடைக்கும், அதுக்கு நீங்கள் எஸ் கொடுத்துக்கலாங்க. நெக்ஸ்ட்டு உங்களுக்கு வந்து எஜுகேஷன் லோன் தேவைப்படுங்களா அப்படின்னு கேட்குறாங்க, அதுக்கு நீங்கள் வேணால் எஸ் கொடுத்துக்கலாம், இல்லை நோ வந்து சைட் பண்ணிக்கலாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4வது ஸ்டெப் வந்து ஸ்கூலுக்கான இன்ஃபர்மேஷன். முதல்ல ஸ்கூல் கேட்டகரி, நீங்கள் என்னமான ஸ்கூலில் 12th படிச்சிங்க, ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்கூல்லையா, சென்ட்ரல் கவர்மெண்ட்டா, அந்த மாதிரி நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு சிவிக் ஸ்டேட்டஸ், அதாவது உங்கள் ஸ்கூல் வந்து எந்த இடத்துல இருந்துச்சு, கார்பரேஷன் இருந்துச்சா, முனிசிபாலிட்டியா, டவுன் பஞ்சாயத்தா, வில்லேஜ் பஞ்சாயத்தில் உங்கள் ஸ்கூல் எங்கே இருக்கோ அதுக்கான சிவிக் ஸ்டேட்டஸை கொடுத்துட்டு நீங்கள் 8th-லேருந்து 12th வரைக்கும் தமிழ்நாட்டில் படிச்சிருக்கீங்க அப்படின்னா எஸ் கொடுத்துக்கலாங்க. நெக்ஸ்ட் நீங்கள் 6th-லேருந்து 8th வரைக்கும் ஆர்டி கீழே அல்லது 12th கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிங்க அப்படின்னா எஸ் கொடுங்க, இல்லை நோ வந்து சைட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு அதுக்கப்புறம்
நீங்கள் 6th-லேருந்து 12th வரைக்கும் எந்தெந்த இயரில் பாஸ் பண்ணீங்க, எந்த ஸ்டேட்டில் படிச்சீங்க, எந்த டிஸ்ட்ரிக்ட், எந்த எல்லாமே ஃபில் பண்ணிட்டு ஸ்கூல் நேம் வரைக்கும் ஃபுல்லாக என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். என்ட்ரு பண்ணிட்டு சேவ் நெக்ஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா அடுத்த கட்டமாக அகாடமிக்கான இன்ஃபர்மேஷன். ஸோ நீங்கள் 12th வந்து பாஸ் பண்ணியிருப்பீங்க, அதை என்ட்ரு பண்ணிட்டு 12th-க்கான ரோல் நம்பர், எந்த இயரில் பாஸ் பண்ணுவீங்க, குரூப் என்ன, ஸோ மேக்ஸிமம் மதிப்பெண் என்ன, அது எல்லாமே வந்து கேட்டிருக்காங்க. மதிப்பெண்ணை பொறுத்த வரைக்கும் இப்போ நம்மளால் என்ட்ரு பண்ண முடியாது, ஏன்னா ரிசல்ட் வந்து வரலைங்க. ஸோ அதனால் நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் எவ்வளோ மதிப்பெண் எடுத்தீங்க அதெல்லாம் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் அதெல்லாம் ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ ஃபைனலாக உங்களுக்கு ப்ரிவியூ பேஜ் வந்துடும். ஸோ ப்ரிவியூ பேஜ் வந்துட்டு எல்லா இன்ஃபர்மேஷனும் கரெக்டாக செக் பண்ணி பார்த்துட்டு பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆன்லைன் மூலமாக பேமெண்ட் வந்து பண்ண பாருங்கள். ஒன்ஸ் பேமெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி கிளிக் டு அப்லோட் டாக்குமெண்ட்ஸ் கேட்கும். அதில் போயிட்டு உங்களுக்கான டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்குங்க. ஒவ்வொரு டாக்குமெண்ட்டாக நீங்கள் 10th மார்க் ஷீட், 12th மார்க் ஷீட், உங்கள் டிசி, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ, அந்த மாதிரி எல்லாமே டாக்குமெண்ட்ஸை அப்லோட் பண்ணிட்டு ஃப்ரீஸ் அப்லோட் கொடுத்தீங்க அப்படின்னா டாக்குமெண்ட் வந்து முடிஞ்சிருங்க. ஸோ கண்டிப்பாக டாக்குமெண்ட்ஸ் ஃப்ரீஸ் பண்ணால் மட்டும்தான் ஃபுல் அப்ளிகேஷன் கம்ப்ளீட் ஆகும். இதாங்க உங்களுக்கான கைட்லைன்ஸ். இந்த மாதிரி தான் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அதேமாரி கவுன்சிலிங் பற்றி சொல்லியிருக்காங்க. கவுன்சிலிங் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஸோ வந்து பார்த்துங்க, உங்களுக்கு கவுன்சிலிங் எப்போ நடக்குதோ அப்போ சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுற மாதிரி இருக்கும், அலாட்மெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும், கன்ஃபர்மேஷன் அலாட். அதாவது இப்போ நீங்கள் அப்ளிகேஷன் முடிச்சதுக்கப்புறம் அப்ளிகேஷன் வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க, ரேண்டம் நம்பர் ஜென்ரேட் பண்ணுவாங்க, ரேங்க் லிஸ்ட் பப்ளிஷ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு என்னைக்கு வந்து நடக்குதோ அப்போ ஆன்லைன் மூலமாக போயிட்டு ஸோ நீங்கள் லாகின் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்னென்ன காலேஜ்லாம் வேணுமோ அது எல்லாமே நீங்கள் ஸோ அக்செப்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவங்க ஃபர்தர் மூவ் பண்ணுவாங்க. ஸோ கண்டிப்பாக நம்ம வந்து இன்ஃபார்ம் பண்ணுறோம் கவுன்சிலிங் எப்படி அட்டன் பண்ணுறது எல்லாமே. ஸோ இப்போதைக்கு இதாங்க உங்களுக்கான டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ விரைவில் டிஎன்இஜி கொடுத்த அப்டேட்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பார்த்துருக்கான பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோவுமே அப்டேட்டாக வந்து சேரும்.